பவகரணம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது வந்து சிங்கத்தை குறிக்கிறது. அப்போ கரணம் தப்பினால் மரணம்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒரு கவனக்குறைவால நம்ம செயல்பட்டுட்டோம்னா நமக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான பொருளை நம்ம பார்க்கக்கூடாது. இங்கே கரணம் என்பது எதை குறிக்கிறது என்றால் கரணநாதனை குறிக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ராசி சரியில்லைனாலும், லக்னம் சரியில்லைனாலும், பிறப்பு சரியில்லைனாலும், எந்த கிரகங்கள் பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார். அவர் ஜோதிடத்துல வலுத்திருக்கணும். அல்லது அவர் எதிராவோ பகையாகவோ நீச்சமாவோ இருக்கக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது அப்படின்னு சில விதிகள்லாம் இருக்கு. அப்படி கர்ணநாதன் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தா அவன் வாழ்க்கையில மிகச்சிறப்பாக வருவான். கர்ணநாதன் அடிபட்டு போயிருந்தா அவன் மேலே வர்றது ரொம்ப சிரமம். அப்படிங்கிறது தான் கர்ணம் தப்பினால் மரணம்னு நம்ம சொன்னோம். அப்போ புரட்சித் தலைவருடைய கரணம் என்னன்னா பவகரணம். பவகரணம்ங்கிறது சிங்கம். அந்த சிங்கத்தை வந்து அவர் எடுத்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில சிறப்பாக வருவார். அதன் பிறகு கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கேரளாவில் ஒரு யானையை வந்து அவங்க தானமாக கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது யானைகளோடு அவங்க ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வண்டலூர் ஜூவில் வந்து ஒரு விலங்கை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பறவை இருக்கும், ஒரு விலங்கு இருக்கும். அந்த பறவை அந்த விலங்கு அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய தாற்பயத்தில் தான் அந்த காரகத்துவத்தில் தான் அந்த ஜோதிடர் இருப்பார், அந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறது ஜோதிட கணிப்பு. அதனால் சில விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுங்க மூதாதையர்கள் பெரியவர்கள் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சாங்கிறது தான் உண்மை.